ஃபேமிலி சேஃபான நம்ம தைரியமாக இருந்தாவே எல்லா கடன் பிரச்சனையும் ஈஸியாக நம்ம அடைச்சிருவோம் இல்லையா? நம்ம ஓகேப்பா நம்ம பசங்களுக்காக நம்ம இதை சேர்த்து வைக்கிறோம்னு ஒரு மன திருப்தி வரும் இல்லையா? அந்த திருப்தியிலேயே நீங்கள் 90% கடத்தை அடைச்சிடுவீங்க. அதனால் இதை ஃபஸ்ட்டு செய்யுங்க. உங்கள் ஃபேமிலி சேஃப் ஆகிடும். உங்கள் கடனெல்லாம் அடைஞ்சிடும். நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நிறைய கடன் என்கிட்ட இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இப்போது நிறைய கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கேன். திரும்பி பார்த்தா என் ஃபேமிலிக்காக நான் எதுவுமே சேர்த்து வைக்கல. அவங்களுக்கு எதாவது சேர்த்து வைக்கணும்னு நினச்சி பார்த்தா என்னோடய வருமானம் கடன் கட்டுறதே கரெக்டாக இருக்குது. நான் எங்கே அவங்க சேர்த்து வைக்கிறது என்ன பண்ணுறதே தெரியல. நிறைய பேர் புலம்பி நான் கேட்டிருக்கேன். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது விபரீதமாக நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பம் கஷ்டப்படுறதே நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே ஒரு வேளை உங்களுக்கு நிறைய கடன் இருக்குது, உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் சேர்த்து வைக்கணுன்ட்டு ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? கவர்மெண்ட்டே அதுக்கு சில விதமான சட்டங்கள் வச்சுருக்காங்க. அதாவது உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய பணத்தை எந்த கடனாளிகளும் எந்த பேங்கர்ஸும் நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த பேங்கர்ஸ் கூட அந்த பணத்தை எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஒரு சேஃபான ஒரு சட்டத்தை வச்சுருக்காங்க. அதுக்கான ஸ்கீமும் வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் நான் மாத சம்பளக்காரெல்லாம் கிடையாதுங்க. நான் வார சம்பளம் வாங்குறவன். இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் உண்டு, தினம் கூலி. எனக்கு பணம் தேவைப்படுது, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்பேற்பட்டவங்களுக்கு லோன் தரக்கூடிய 2 விதமான லோன் ஆப்பையும் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் லோன் ஆப் வாங்கும்போது நீங்கள் எவ்வளோ சேஃபாக வாங்கணும் பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 விஷயத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக லைக் மறக்காம லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக லோன் தரக்கூடிய 2 விதமான லோனை பார்க்க போகிறோம். இது யாருக்காக இருக்குது பார்த்தீங்கன்னா, தினக்கூலி வாங்குறவங்க, மாத சம்பளம் இல்லாமல் வார சம்பளம் வாங்குறவங்க, இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் சம்பளம் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க, சேலரி ஸ்லிப் இல்லாதவங்க, இன்கம் ப்ரூஃப் இல்லாதவங்களுக்கான 2 விதமான லோன் ஆப்பை பார்க்க போகிறோம். இது இன்ஸ்டன்ட் லோன் ஆப்புன்றதுனால இதோடைய டீட்டெயில்ஸு, இதோட வட்டி, இதோட ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துட்டு நம்ம நேராக அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ராடோஃபினால் லோன் ஆப். ஸோ ப்ளே ஸ்டோர் போய் இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குது, பெர்மிஷன்ஸ் ரீட் அண்ட் அக்செப்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அலோஸ் 2 விதமான அலோஸ் கேட்குது. அலோஸ் நீங்கள் கொடுத்த பிறகு யுவர் குயிக் கேஷ் இன் ஜஸ்ட் 5 minutes போட்டு வருது. ஸோ கெட் மணி நவ்னு ஒரு ஆப்ஷன் அது நீங்கள் கொடுத்த பிறகு செக் எலிஜிபிலிட்டி, அப்லோட் கேஒய்சி, கெட் மணி நவ். இதுதான் மேட்ரு. அதாவது உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. உங்கள் பேன் கார்டு நம்பர், உங்கள் ஃபுல் நேமு, மேலாக ஃபீமேலாக கேட்குறாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, செலக்ட் யுவர் லோன் பர்பஸ், என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்க கேட்குறாங்க. நான் வந்து இம்ப்ரூவிங் கிரெடிட் ஸ்கோர்னு போட்டிருக்கேன். ஸோ ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அப்பா பேர் அம்மா பேரும் கொடுக்க வேண்டியிருக்கும். கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு செல்ஃபி நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். ஆதார் கார்டுக்கு வந்து ஓடிபி வருங்க. ஸோ ஓடிபி போட்டிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். ஸோ பேன் கார்டு நம்பர் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் நேம் கேட்கும். பேன் கார்டு என்ன நேம் இருக்கோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடுங்க. பேங்க் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட், அதாவது உங்கள் பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வருவதற்காகவும் உங்களுடைய இஎம்ஐ மாதம் பிரித்துக் கொள்வதற்காகவும் இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க. இது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் போட்டு உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் கிடைக்கும் காட்டுறாங்க. 4.6 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்காங்க. நிறைய பேருக்கு இவங்க லோன் கொடுத்துருக்காங்க. நிறைய விதமாக நல்ல ஒரு ஃபீட்பேக்லாம் இருக்குது. இருந்தாலும் இவங்களுடைய டீட்டெயில் நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 5,000 60,000 வரைக்கும் லோன் அமௌண்ட் தராங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 14% 28% பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே அதிகபட்சமாக 24 மாதம் வரைக்கும் இஎம்ஐ நீங்கள் பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த ட்ராடோஃபின் ஆப்பை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா இவங்க வந்து ஒரு லெண்டிங் பார்ட்னரோடு சேர்ந்து தான் இந்த லோன்லாம் தராங்க. ஆர்பிஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ப்ராப்பராக தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்களுக்கு வட்டி அதிகமாக இருக்குங்க. ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் அதிகமாக தான் இருக்கும். அவசரத்துக்கு தேவைப்படுறவங்க கூட இதை ட்ரை பண்ண முடியும். 1 மாதம் 2 மாதம் அதுக்கு மேலே இஎம்ஐ இதில் எடுக்க முடியாது. இதே போல் இன்னொரு லோன் ஆப் இருக்குது. அவங்க பாக்கெட் லீன் லோன் ஆப்பு. கிட்டத்தட்ட இவங்கள போல் தான் இவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங் தான், நார்மலான ஒரு ஸ்டார் ரேட்டிங் தான். இவங்களும் லோன் தராங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50,000 தான் கிடைக்கும் பாக்கெட் லீன் லோன். எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் இந்த 2 விதமான லோன் ஆப்பை நம்ம ட்ரை பண்ண முடியும். இஎம்ஐ ஒரு 2 மாதத்துக்கு மேலே எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிக கடன் சிக்கல் இருக்கிறவங்க, மேலே கடன் வாங்கிட்டே இருக்கிறவங்க, அங்கே கடன் இங்கே கடன் சுற்றி கடன் வாங்கி வச்சுருக்கவங்க, இவங்களுடைய பெரிய பிரச்சனை என்னென்னா மென்டலி அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது ஃபேமிலி பட்டு தான். ஒன்று ஃபேமிலி இருக்கிறவங்க அவங்கள திட்டினே இருப்பாங்க, அதனால டென்ஷன் ஆவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்காக நம்ம எதுவுமே சேர்த்து வைக்கலையே ஒரு பயம் இருக்கும். அப்பேற்பட்டவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது 2 விஷயம் இருக்குது.
ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேமிலிக்காக ஏதாவது மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்க முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா, எங்கெங்கே எடுத்து வைக்க முடியும்? ஒரு ரூ. 500 ரூ. 1000 என்னால் எடுத்து வைக்க முடியாதுங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் ஒரு 2 விஷயம் உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்களால் மாதம் மாதம் ஒரு சினிமாவாவது தியேட்டருக்கு போய் பார்க்க முடியுதா? அல்லது உங்களால் குடிக்க முடியுதுல்ல? உங்களால் ஸ்மோக் பண்ண முடியுதுல்ல? அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து எங்கேயாவது வெளியே போக முடியுதுல்ல? இதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணுறோம். ஒரு ரூ. 1000 எடுத்து உங்கள் ஃபேமிலியாக வைக்க முடியாதா? கண்டிப்பா முடியும். நம்ம அதுக்காக பிளான் பண்ணல. பிளான் பண்ணாம நம்ம என்ன நினச்சுட்டோம்னா, அதுக்கெல்லாம் தனியா எக்ஸ்ட்ரா பணம் வந்தா சேர்த்து வச்சுக்கலாம். அப்படி ஒரு எண்ணம் வந்தீங்கன்னா, நீங்க இது செய்ய முடியாது. ரூ. 1000 வைக்கிறதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட்ட பேங்க்ல போட சொல்ல, நான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல நெறைய விதமான திட்டங்கள் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, குறிப்பா இன்கேஸ் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தீங்கன்னா, சுகன்யா சம்ரிதி யோஜனான்னு ஒண்ணு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 8.2% வரைக்குமே பெர் ஆனம் வட்டி தராங்க. ரொம்ப கம்மியா இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8.2% அவங்க வந்து கூட்டு வட்டியில தராங்க. அதாவது சாதாரணமா நீங்க ஒரு பேங்க்ல போடும்போதோ, அல்லது இங்க போடும்போது என்ன வித்தியாசம்னா, ஒரு பேங்க்ல போடும்போது உதாரணத்துக்கு ரூ. 1,00,000 போடுறீங்க. உங்களுக்கு 8.2%னா உங்களுக்கு வந்து ரூ. 8,000 கிடைக்குது வச்சுக்கங்களேன். வருஷத்துக்கு ரூ. 8,000 கிடைக்கும். ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னா, ரூ. 8,000 சேர்த்து வச்சுருவாங்க. அடுத்த வருஷத்துக்கு ஒரு ரூ. 8,000 கிடைக்கும். ஸோ 2வது வருஷத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ரூ. 17,000 வந்து எக்ஸ்ட்ரா வர மாரி இருக்கும். ஸோ இதான் வந்து பேங்க்ல போடுறது. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டு வட்டி போடுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு வருஷத்துல வரக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். 8,000 உங்களுக்கு வட்டியா வருது வச்சுக்கங்களேன். அது வந்து ரூ. 1,08,000 வச்சுக்கிட்டு, அந்த ரூ. 1,08,000க்கு 8% போடுவாங்க. அப்ப என்ன ஆகும்? வட்டிக்கு வட்டி. அப்படி வரும். ஸோ கூட்டு வட்டியில இது வரும். அதனால தான் குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்னு இத சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல தான் நெறைய இருக்கு. அதுல சுகன்யா சம்ரிதி யோஜனா தான் இருக்கிறதுல ஹையஸ்ட். பிபிஎஃப்பும் தராங்க. பிபிஎஃப் அக்கவுண்ட் வந்து 7.1% வரைக்கும் வட்டி போடுறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதே ஸ்கேல்ல தான் இருக்கும். இதுக்கு வந்து 5 வருஷம் வரைக்கும் தருவாங்க. அது நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி 15 வருஷம் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். உங்க ஃபேமிலிக்காக, உங்க ஒய்ஃப்க்காகவோ அல்லது கணவனுக்காகவோ நீங்க போடுற ஐடியா இருந்தீங்கன்னா, மாசம் மாசம் ஒரு ரூ. 1000 ரூ. 2000 போட்டு வந்திருந்தீங்கன்னா, அது வந்து கூட்டு வட்டியில கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். அதாவது 3 மடங்கு நீங்க போட்ட பணத்த காட்டிலும் 3 மடங்கு உங்களுக்கு வரும். கண்ணுக்கு தெரியாம போகும். இதுல முக்கியமான ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிபிஎஃப்ல நீங்க போடக்கூடிய பணம் உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் அவங்க சேர்த்து வச்சுட்டீங்க. உங்களுக்கு எக்கச்சக்கமான கடன் அவங்க கோர்ட் கேஸ்ன்னு பயங்கரமா போயிட்டுருக்கு. உங்களோட வீடெல்லாம் சொல்றேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் வந்து பறிமுதல் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தாலும், இந்த திட்டத்தில நீங்க போட்டிருக்க பணத்த யாராலயும் எடுத்துக்கொள்ள முடியாது. எந்த காரணாலயும் இந்த அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்த எடுக்க முடியாது. அதுக்கு ஸ்ட்ராங்கா சட்டமும் இருக்கு. ஸோ பிபிஎஃப்க்கு அவ்வளோ விதமான விஷயத்த வந்து கவர்மெண்ட் செஞ்சிருக்காங்க. ஸோ கோர்ட் ஆர்டர் போட்டா கூட அந்த பணத்த எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். அதனால தான் பிபிஎஃப் பத்தி நெறைய வீடியோல நான் சொல்லியிருக்க விஷயம். இந்த பிபிஎஃப் மிஸ் பண்றாதீங்க. எல்லாருக்கும் போடுங்க. தெரிஞ்சவங்கலாம் சொல்லுங்க. இதெல்லாம் கரெக்ட் பாஸ். ஆனா போஸ்ட் ஆஃபீஸ் போனா கியூல நீட்டா நிக்க வைக்கிறாங்க. என்ன பண்றதே தெரியல அப்படி கேட்டீங்கன்னா, நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இந்த ஸ்கீம்ல சேர்றதுக்கு ஒரே ஒரு தடவ தான் போறீங்க. இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி குடுக்குறது மட்டும் தான். அது எப்படி ஃபில்அப் பண்றத பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்னு தனியாவே இருக்கு. தொடர்ந்து என்னால போட முடியாது. கவலைப்படாதீங்க. வருஷத்துக்கு ஒரு ரூ. 500 இருக்கணும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அதனால ரூ. 500 போட்டு அப்படியே விட்டுறாதீங்க. வருஷத்துக்கு போடுங்க. 2 மாசம் மிஸ் ஆயிடுச்சா பரவாயில்ல. அடுத்த மாசம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதனால தொடர்ந்து பண்ணலாம். சில பேர் வந்து 2 வருஷமா கட்டாம விட்டுருக்கேன். மறுபடியும் தொடர முடியுமா அப்படி கேட்டீங்கன்னா, தொடர முடியுங்க. அது ரூ. 250 தான் ஃபீஸ் வாங்குவாங்க. அதனால அப்படியே விட்டுறாதீங்க. போய் தொடர்ந்து போடுங்க. இதுக்குன்னு ஆப்ன்னு இருக்கு. ஐபிபிபின்னு இருக்கு. இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க்ன்னு இருக்கு. ஸோ அதை பத்தி வீடியோ போட்டிருக்கேன். அது எப்படி அப்ளை பண்ணணும்னு பத்தியும் போட்டிருக்கேன். ஸோ அதை இந்த வீடியோ போய் பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கு ஒரு கார்டும் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஆப் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து டக்குன்னு தட்டினீங்கன்னா போதும் அந்தந்த ஸ்கீம் பணம் போயிடும். ஸோ அதை பத்தி டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரூ. 500 போட்டாலும், ரூ. 1000 போட்டாலும் உங்க பணத்தை யாரும் எடுக்க முடியாது. அதுதான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். 2வது இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பர்சனல் லோன் நீங்க வாங்க போறீங்க வச்சுக்கோங்களேன். அந்த பர்சனல் லோன் பேஸ்டு ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். இன்கேஸ் நான் வாங்கிட்டேன் பாஸ், இப்போ என்ன பண்ணலாம்? நோ ப்ராப்ளம். நீங்கள் எந்த பேங்க்கில் வாங்கிருக்கீங்களோ அங்கேயே போய்ட்டு நான் வாங்கியிருக்க பர்சனல் லோனுக்கு எனக்கு இன்சூரன்ஸ் போடணும் அதை சொன்னீங்கன்னா, அதுக்கு கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. மாதம் வந்து வருஷத்துக்கு தான் கட்டுற மாதிரி இருக்கும். வருஷத்துக்கு ஒரு 3,000 4,000 கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஸ்கீம் நீங்கள் போட்டு வச்சுன்னா என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒன்று ஆகும்பொழுது அந்த கடன் தொகையை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அந்த இன்சூரன்ஸ் அப்படியே கிளைம் ஆகிடும். ஸோ அதனால தான் ஒரு லோன் வாங்கும்போதும் பேஸ்டு ஒரு இன்சூரன்ஸ் போட்டது நல்லது. அது ஹோம் லோன் ஆனாலும் சரி, பர்சனல் லோன் ஆனாலும் சரி, எந்த லோன் ஆனாலும் பேஸ்டு ஒரு இன்சூரன்ஸ் லோன் இருக்குது. அது மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸை கூட சேர்த்து போட்டிங்கன்னா நம்ம ஃபேமிலி சேஃப். ஃபேமிலி சேஃபான நம்ம தைரியமாக இருந்தாவே எல்லா கடன் பிரச்சனையும் ஈஸியாக நம்ம அடைச்சிருவோம் இல்லையா? நம்ம ஓகேப்பா நம்ம பசங்களுக்காக நம்ம இதை சேர்த்து வைக்கிறோன்னு ஒரு மன திருப்தி வரும் இல்லையா? அந்த திருப்தியிலேயே நீங்கள் 90% கடத்தை அடைச்சிடுவீங்க. அதனால் இதை ஃபஸ்ட்டு செய்யுங்க.
உங்கள் ஃபேமிலி சேஃப் ஆகிடும், உங்கள் கடன்கள்லாம் அடைஞ்சிடும், நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.